Dear students, இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் 7 பார்க்க போகிறோம். டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்குன்னா பெய்டு சேலரி பை செக் ₹3000 அப்படின்னு கொடுத்துருக்குது. சேலரி இப்போ தான் இது வரைக்கும் நம்ம பர்சனல் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம சேலரி ரெண்ட் இபி பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செலவினங்கள் அது நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். இப்போ சேலரிங்கிறது நம்ம பிஸ்னஸ்லேருந்து பிஸ்னஸ்க்காக உழைக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற சேலரி. அது நம்மளை பொறுத்தளவுக்கு வி ஆர் ஸ்பெண்டிங் ஆன் தட். எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம். சம்பளம் நம்மளுக்கு ஒரு செலவினம், அதை டெபிட் பண்ணணும். ஓகே, நம்ம எது மூலமாக சம்பளம் கொடுக்குறோம்? பைசாவாக கொடுக்காம, கேஷாக கொடுக்காம செக்கு கொடுக்குறோம். செக்குன்னா அது பேங்க் மூலம் போகுது, பேங்க்குன்னா அது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ சேலரி நாமினல் அக்கௌண்ட், பேங்க் பர்சனல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி debit all expenses and losses. Salary is our expense, so we are debiting salaries account. நம்மக்கிட்ட பேங்க்கிட்ட இருந்து பணம் வெளியே போகுது. Credit what goes out, bank gives the money and it goes out in the form of check. So salary paid by check ன்னு narration எழுதணும். Okay, now it is example 8. It is a credit transaction. It deals with credit sales. இந்த டிரான்சாக்ஷன் கவனிங்க. சோல்டு குட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட் ₹9,000. நம்ம பிஸ்னஸ்லேருந்து மகேஷ்ன்ற ஒருத்தனுக்கு கடனுக்கு நம்ம பொருளை விற்றுருக்கோம். விச் மீன்ஸ் நம்மக்கிட்ட இருந்து மெட்டீரியல் வெளியே போயிருக்கு. சோல்டுங்கிறத நம்ம சேல்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். அது நம்மளை விட்டு வெளியே போயிருக்குது. அண்ட் அதுக்கு மகேஷ்ன்ற ஒருத்தர்கிட்ட நம்ம விற்றுருக்கோம். மகேஷ்லேருந்து பணம் வந்திருந்ததுன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் அக்கௌண்ட் கம்ஸ் இன். இங்கே இது மகேஷ் பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்கிறதுனால டெபிட் த ரிசீவர். அந்த கான்செப்ட் படி மகேஷை டெபிட் பண்ணணும். நம்மளை விட்டு மெட்டீரியல் வெளியே போயிருக்கு இல்லையா, கிரெடிட் சேல்ஸ் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? வருமானம் கிடைக்க போகுது. ஸோ மெட்டீரியல் நம்மளை விட்டு போயிருக்கு, அதனால அது சேல்ஸை கிரெடிட் பண்ணுறோம். மகேஷ் ரிசீவர், அதனால அவனை டெபிட் பண்ணுறோம். சோல்டு குட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட். சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9. இந்த டிரான்சாக்ஷன் அதே தான், பட் இங்கே கடனுக்கு விற்றோம், இங்கே கேஷ்க்கு விற்கிறோம். இப்போ எப்படி டிரான்சாக்ஷன் வருதுன்னு பாருங்கள். குட்ஸ் சோல்டு டு மகேந்திரன் ஆர் கேஷ். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெட்டீரியலை நீங்கள் விற்ற உடனே உங்களுக்கு பணம் பிஸ்னஸ்க்குள்ள வருது. கேஷ் வந்து என்னது? ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ்ன்ற ரூல் படி கேஷ் கம்ஸ் இன்டு த பிஸ்னஸ். சோல்டுன்னா அந்த சேல்ஸை நம்ம மாற்றிக்கிறோம். சேல்ஸ் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ஸோ டூ சேல்ஸ் அக்கௌண்ட். புரியுதா? இதுதான் கிரெடிட் சேல்க்கு கேஷ் சேல்ஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ். அடுத்தது எக்ஸாம்பிள் 1 நான் முதலையே உங்களுக்கு சொல்கிறதுக்கு விட்டுட்டேன். இப்போ நான் சொல்லித்தரேன் கவனிங்கம்மா. சோமு commenced printing business with cash ₹50,000. இப்போ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, சோமு பர்சனல் அக்கௌண்ட். அவன் பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறான். கேபிட்டல் இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷில் கொடுக்குறான். கேஷ் ரியல் அக்கௌண்ட், அது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சோமுவோட கேபிட்டல் பர்சனல் அக்கௌண்ட். இப்போது டெபிட் வாட் கம்ஸ் இன்டு த பிஸ்னஸ், கேஷ் கம்ஸ் இன்டு த பிஸ்னஸ் in the form of Somo's capital account. So Somo started business with capital. Thank you.